7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சாக்லேட் என்றால் யாருக்கு தான் பிடிக்காத? பிரான்ஸ் நாட்டில் கண்காட்சி ரயிலில் நடத்தப்பட்ட சாக்லேட் கண்காட்சியை பார்வையிட பயணிகள் பெரிதும் ஆர்வம் காட்டினர். அந்த கண்காட்சியை நாமும் பார்க்கலாம். பயணிகளால் நிரம்பி வழியும் பாரிஸ் ரயில் நிலையத்தில் சாக்லேட் கண்காட்சிக்கான வளைவு பார்வையாளர்களை வரவேற்றபடி வளைந்து நிற்கிறது. சாக்லேட் தயாரிப்பதில் உலகிலேயே 5வது இடத்திலுள்ள பிரான்ஸ் நாட்டில் சாக்லேட் என்பது வரலாற்றையும் உள்ளடக்கி இருப்பதால் சாக்லேட்டுகள் மீது அந்நாட்டு மக்கள் தனி ஈடுபாடு கொண்டுள்ளனர். பிரான்ஸ் மக்கள் சாக்லேட்டை நேசிக்கிறார்கள். சாக்லேட்டின் வரலாற்றையும் அதன் தயாரிப்பு முறைகளையும் ஒன்றாக எடுத்துரைப்பது உண்மையில் அற்புதமானது. கண்காட்சியை பார்க்க ஏராளமான மக்கள் வருகிறார்கள். சாக்லேட்டையும் அவர்கள் சுவைக்கிறார்கள். பாரிஸில் இருந்து பிரான்சின் மற்ற நகரங்களுக்கு பயணம் மேற்கொள்ளவிருக்கும் பயணிகள் கண்காட்சிக்கு ரயிலுக்குள் நுழைந்து சாக்லேட் தயாரிப்பு தொடர்பான வரலாற்றை அறிந்து கொள்கின்றனர். கொக்கோ உற்பத்தி, சாக்லேட் தயாரிப்பு முறைகள் போன்றவற்றையும் கண்காட்சிக்கு ரயிலை பார்வையிடும் பயணிகள் எளிதில் தெரிந்து கொள்கின்றனர். இது மட்டுமல்லாமல் சாக்லேட் தயாரிப்பு முறை பற்றி அதில் நிபுணத்துவம் பெற்றவர்களும் விளக்கம் அளிக்கின்றனர். கோகோ பீன், அதை தயாரிக்கும் நாடுகள், வித்தியாசமான நிலைகளில் வறுத்து அரைக்கும் செயல்முறைகள் என கோகோ பீன் கொட்டைகள் சாக்லேட்டாக மாறும் முறை நடைபெறும். ஒவ்வொரு நிலைகளில் இந்த கண்காட்சியின் மூலம் தெரிவிக்க விரும்புகிறோம். சாக்லேட் தயாரிப்பு நிறைவடையும் முறை என்ன நிகழுமோ அதை கண்காட்சியில் விளக்குகிறோம். கண்காட்சியை பார்த்து நெகிழும் பார்வையாளர்கள் அங்கு தயாரிக்கப்படும் சாக்லேட்டுகளை மிகுந்த ஆர்வத்துடன் வாங்கி சுவைக்கின்றனர். கண்காட்சியின் மூலம் சாக்லேட் தயாரிப்பு பற்றி முழுவதும் அறிந்து கொள்ள முடிந்ததாகவும் பார்வையாளர்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். உலக செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.